வெயிட்டிங்கா, ஏதாவது ஒரு கால் வரணுமே அப்படின்னு வெயிட் பண்றீங்களா? இல்லாட்டி என்ன ரொம்ப நேரமா ஒரு மெசேஜ் கூட வரல அப்படின்னு அந்த நோட்டிபிகேஷனோட டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த மொபைல் இது நம்மளுக்கு துரோகியா நண்பனா, வரமா சாபமா, இத பத்திலாம் நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு இது உங்களுக்கு உபயோகமா இருக்கா பாருங்களேன். பூர்ண சக்தி a gateway to graceful aging. இந்த மொபைல்ன்றது எல்லா வயசுக்காரங்களுடைய வாழ்க்கையும் புரட்டி தான் போட்டிருக்கு. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேட்கலாமா? இப்போ இந்த காலத்துல மொபைல் தான் உலகமே. பட் மொபைல் இல்லைன்னா நிறையவே நம்ம ஓன் தாட் ப்ராசஸ்ல நிறைய நம்மளால பண்ண முடியும். இந்த மொபைல் வந்து என்னுடைய நிறைய டைம் எடுத்துக்குதுங்க. இப்போ மொபைல் இல்லாத காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய படிப்பேன் நான். ஐ யூஸ் டு பி a voracious reader. கம்பெல்லிங்கா இருக்கு ஆக்சுவலா. அது முக்கியமான மெசேஜ் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸ் தான் வந்து நான் மொபைல் பார்க்கணும்னு உட்கார்றேன். பட் அதுக்கு என்னையே அறியாம ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது. யாராவது ஏதாவது மெசேஜ் போடுறாங்க, அதுக்கு ரிப்ளை கொடுக்க வேண்டியிருக்கு. இதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் பிகம் an addiction now. ஃபோன் நம்பர்ஸ்லாம் அவ்வளோ மெமரியில் இருக்கும். ஈவன் ரூட் எல்லாம் நம்ம டோப்போகிராஃபிலாம் அவ்வளோ இதாக இருக்கும். டைரக்ஷன்லாம் ரியலி யூஸ். இப்போ என்னடானா பக்கத்து தெரு போனனால அந்த ஜிபிஎஸ் போட்டால் தான் போக தெரியுது. தட்ஸ் ரியலி பேட். அண்ட் அப்போ வந்து மேத்ஸ்ன்னு உட்காந்து இப்போ ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் போயிட்டு இருக்கோம். பல்லாங்குழி ஆடினாலே எல்லா மேத்ஸ் இதுவும் வந்துடுது. ஃபோன் வேலை செய்யலைன்னா அவ்வளோதான். முழிச்சுட்டு இருக்கிற நேரம் ஃபுல்லாவே மொபைல் யூஸ் பண்ற பழக்கம் எனக்கு. ஏன்னா டீனேஜர்ஸ்லாம் சொல்ற மாதிரி மொபைலை நான் கையில கீழே வச்சுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ மேபி மொபைலை நான் அவ்வளோ யூஸ் பண்ணலன்னா நான் என்னோட ஆர்ட்டை கண்டினியூ பண்ணுவேனா இருக்கும். மொபைல் டெக்னாலஜி இல்லைன்னா நிஜமாவே நாங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். 2.5 hours எடுக்கிறது ஒரு நாளைக்கு. இந்த வருஷமாவது ஆரம்பிக்கணும் வாக்கிங்க. ஆனா என்னால பண்ண முடியல. இப்பயான போகணும்னு யோசிச்சிருக்கேன் நாளையில இருந்து. நிறைய அதுல கேட்டு கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது. அதனால மிஸ்யூஸ் பண்ணாவே யூஸ் பண்ணா இட்ஸ் வெரி வெரி குட். ஸோ டெய்லி வந்து இனிமே எக்ஸசைஸ் பண்ணணும். ஆஃப்டர் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் நிறைய விஷயங்கள்ல மொபைலை சார்ந்துதான் நம்ம வாழ்க்கை ஆயிடுச்சு. முன்னெல்லாம் நேர போய் ஒருத்தர் கிட்ட பேசுவோம், ஒரு நிஜ மனுஷங்க கிட்ட பேசுவோம்னா இப்ப மொபைல் எடுத்து அதை முடிச்சிடுறோம். ஒரு நல்ல நாள் வருது, யாருக்கோ பர்த்டே, வெட்டிங் டே, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசிட் பண்ணி விஷ் பண்ணி கிரீட் பண்ணுவோம். இப்ப அதை ஒரு பொம்மை போட்ட ஃபார்வர்டட் மெசேஜ்ல ஈஸியா முடிச்சிடுறோம். யாராவது இறந்து போனா கூட அந்த குரூப்ல வேற அது வந்ததுன்னா ஒரு 150 RIP வந்த உடனே போனவருடைய ஆத்மா இதை பார்த்துட்டு சாந்தி அடையும் நாம நினைக்கிறோம். பாத்தீங்களா, அது புரிஞ்சுக்கவே முடியறதில்ல. இப்போ சில பேர் வந்து என்ன பண்றோம், ஒரு வீடியோவை வந்து இதமான சங்கீதத்துக்காக இல்லாட்டி ஒரு நல்ல லெக்சருக்காக இதுக்கெல்லாம் கேட்டோம்னா மைண்டு காம் ஆகும். காமா இருக்கிற மைண்டை டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே அந்த 30 செகண்ட்ஸ் 1 மினிட்டுக்கு தேய்ச்சி நாமே நம்மளுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி விட்டுறோம். ஸ்லோகங்கள், டிவோஷனல் மியூசிக் இதெல்லாம் நாம பாடிட்டு இருந்தது போக இப்ப அதை பாட வச்சுட்டு நாம கேட்டுடுறோம். நாம யோசிச்சு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலா அதை கேள்வி கேட்டா அதுதான் சொல்லிடுதே அப்படின்னு நினைக்கிறதுனால யோசிக்கிற வேலையை கம்மி பண்ணிட்டோம். இப்படி மொபைல் நம்மளுடைய ஒரு நேச்சுரலான யதார்த்தமான வாழ்க்கையில ஒரு பெரிய பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தின அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மள மாதிரி சீனியர்ஸுக்கு தான் மேக்சிமம் அவேர்னஸே இருக்கு. நம்மையே அது கொஞ்சம் ஆட்டி பாக்குது அப்படின்னும் போது ஒரு சின்ன ரிமைண்டரா சில விஷயங்களை இதுல பேசலாமா? திங்க், டாக், டச், இதை 3 பிரிச்சுக்கிட்டோம்னா இந்த திங்கிங் இருக்கு இல்லையா, நம்ம ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்கிறோம், இல்லை ஏதாவது முடிவெடுக்கிறத பத்தி சிந்திக்கிறோம், இல்லாட்டி என்ன வேற பண்ணலாம், புதுசா ஏதாவது கத்துக்கலாமா, நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மீ டைம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு பேஷன், ஹாபி, யார் கூடயாவது நாம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தெல்லாம் அந்த குட்டி சாத்தான் இருக்கு பாருங்க, அது தூக்கி பக்கத்து ரூம்ல நாம வச்சுட்டோம்னா நம்மளால தெளிவா சிந்திக்க முடியும். அடுத்தது பேசுறது. இந்த டாக் அப்படின்னு பார்த்தோம்னா முடிஞ்ச வரைக்கும் அது வழியா பேசுறத கம்மி பண்ணுறதுன்றது ஒண்ணு. நம்ம முன்னாடி நிஜ மனுஷங்க உட்கார்ந்து அவங்களோட பேசும்போது நடுவுல அதை தட்டி பார்க்கறதுக்கு பதிலா அப்பவும் அதை கொஞ்சம் தள்ளி பக்கத்து ரூம்ல வச்சுட்டு எதிராளிக்கு மரியாதை கொடுத்து நாம அவங்களுடைய நிம்மதியா பேச முடியும். அடுத்தது டச். இந்த திங்கும் டாக்கும் நாம வந்து நிஜ வாழ்க்கையில ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னா இந்த டச்சிங் த மொபைல் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடலாமா? ஆவரேஜா இந்தியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு போல
ஒரு நாளைக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றது கேள்வி. நாம கிட்டத்தட்ட அங்க தொட்டுட்டு இருக்கோம், ஆர் அதை தாண்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த வீடியோவை ஒரு ரிமைண்டரா நாம எடுத்துக்கலாம். இந்த டச் அப்படின்னு வரும்போது முக்கியமா பேசிட்டு இருக்கும் போது அதை டச் பண்ணாம இருக்கிறது ஒண்ணு. அந்த நோட்டிபிகேஷன் ஒண்ணு வந்ததுன்னா ஒரு நோட்டிபிகேஷனும் ஓடி ஓடி போய் அதை எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது முக்கியமான விஷயமா இருந்தா அவங்க கால் பண்ணி பேசியிருப்பாங்களே, அர்ஜென்ட் இல்லைன்னும் போதுதான் அது மெசேஜா வரும். அப்புறம் இருக்கட்டுமே, அவ்வளோ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லையே அப்படின்னு நாம ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே நேரத்துல இந்த மெசேஜஸ் வந்து லேட் நைட்ல ஆர் மார்னிங்ஸ்ல ஏதாவது ஃபார்வர்டோ குரூப்ல அனுப்புறதோ, சில பேர் ஸ்பெசிஃபிக்கா டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க தெரியுமா, அடிக்கடி அவங்கள மியூட் பண்ணி விட்டுறலாம். நிஜத்துல கூட பண்ண முடியாத ஒரு நல்ல விஷயம் மொபைல்ல பண்ணலாங்க. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் பேசாம நிஜமா சொல்ல முடியாது. ஆனா இந்த மொபைல் வழியா நம்ம மியூட் பண்ணிட்டோம்னா நம்ம நிம்மதியை நாம வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் 1 hour, தூங்குறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு 1 hour, ஹலோ நீ தள்ளிப்போ அப்படின்னு அதுக்கிட்ட நாம சொல்ல முடியுமா? ஸோ இந்த திங்க் டாக்கம் நிஜ வாழ்க்கையில ஜாஸ்தி பண்ணிட்டு இந்த கேட்ஜெட்டை டச் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணோம்னா கொஞ்சம் நாம ரீவிசிட் நம்ம லைஃப்பை பண்ண மாதிரி இருக்கும். சில மிஸ் ஆன விஷயங்களை நாம கொஞ்சம் கேட்சப் பண்ற மாதிரி இருக்கும். என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க, அந்த மொபைல் கிட்ட கொஞ்சம் தள்ளிப்போ, இரு அங்கேயே, நான் உன்னை தொடமாட்டேன் அப்படிலாம் நம்மளால சொல்ல முடிஞ்சதுன்னா அது நமக்கு ஸ்லேவ்னு அர்த்தம். நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாத அது எடு எடு எடுன்னு சொல்லும்போது அதோட நாம வந்து 5 நிமிஷம் பிளான் பண்ணிட்டு 30 நிமிஷமா அது கூட இருக்கோம்னா அப்போ அது நம்மள ஸ்லேவ் ஆக்கிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம ஆஸ் எல்டர்ஸ், ஆஸ் சீனியர்ஸ் லைஃபையே மாஸ்டர் பண்ணிட்டு தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கோம். ஒரு மொபைலை நம்மளால மாஸ்டர் பண்ண முடியாது, நம்ம யாருன்னு அதுக்கு காட்டுறோம். இந்த விடாது கருப்பு அப்படின்றது மாதிரி விடாது மொபைல் அப்படின்னு நாம அதை அடிக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது ஏதோ கெட்டது மாதிரி நாம வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னா நாம ஹாப்பியா இருக்க முடியும். நான் சொல்றதெல்லாம் நிஜமாவே உங்களுக்கு ஒத்துக்க முடிகிற விஷயமா இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். இல் பி இன் டச். வேதாந்தா மேரு அட் பெரூர் செட்டிப்பாளையம். அழகான அமைந்த பீஸ்ஃபுல்லான பிரீமியம் ரிட்டையர்மெண்ட் வில்லாஸ் அண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் கம்யூனிட்டி. Wide roads, modern gym, specially designed spa, BBQ area, medical room for your health and support, indoor games, calm reading area, villas with beautiful elevations, welcoming reception space, ground floor layer, luxurious dining experience, hydrotherapy pool, unga relaxation and wellness kaga, thoughtfully designed parks, நிம்மதியான spiritual temple, social spacesல joyful-ஆன interactions. இந்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்க சீம்லெஸ் ரிட்டையர்மெண்ட் லைஃப்காக கம்ஃபர்டபுளா பியூட்டிஃபுல்லா டிசைன் பண்ணியிருக்கோம். வேதாந்தா ஓட எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீசஸ் உங்க டெய்லி லைஃபை ஈஸியா மேனேஜ் பண்ண சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க worry இல்லாம உங்க செகண்ட் இன்னிங்ஸை என்ஜாய் பண்ணி வாழலாம். லொகேஷனும் ரொம்ப கன்வீனியன்ட். கிகானி குளோபல் ஸ்கூல் ரொம்ப நியர். ரிங் ரோடுக்கு சீம்லெஸ் ஆக்சஸ். CBM காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ், CS அகாடமி காலேஜ் எல்லாமே நியர்பைல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்காகவே வேதாந்தா மேரு ஒரு பீஸ்ஃபுல்லான வெல் கனெக்டட் ரிட்டையர்மெண்ட் டெஸ்டினேஷனா மாத்துது. ஆரா கண்ட்ரைவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் டெவலப் பண்ணின வேதாந்தா மேரு. இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க சைட் விசிட்ட புக் பண்ணுங்க. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.